2025 பாலாஜியோட கார்டன் டூர். 45 days, ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு இது எல்லாமே போட்டு. ஸோ இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே. ஸோ இது ஒரு வகையான பீன்ஸு, இது வந்து குக்கும்பரு, இப்போ தான் படர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னொரு வகையான பீன்ஸு படர்ந்து மேலே வந்துட்டுருக்குது. இப்போ தான் இன்னும் வந்து இந்த சீசனுக்கு வரல, காய்க்கிற சீசனுக்கு வரல. தக்காளி நட்டு சேம் டைமிங். நல்லா ஆல்மோஸ்ட் எல்லா செடியிலையும் வந்துருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ரேஞ்சு. கீழே வந்து புதினா, ஆஃப்கோர்ஸ் எக்கச்சக்கமாக வந்துடும் புதினா. வருஷம் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து பீட்ரூட் போட்டிருக்கேன். மேபி இன்னொரு 20 days 30 days எடுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு பெரிய பீட்ரூட் உள்ளே உட்காந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபுல் பேட்ச் பார்த்தீங்கன்னா புதினா, தக்காளி, பீன்ஸு, பீட்ரூட்டு, அப்படியே வந்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய். இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு கத்திரிக்காய், இன்னும் வர ஆரம்பிக்கும். கத்திரிக்காய் செடி நல்லாவே வந்துருக்கு. அங்கங்கே புதினா. இது வந்து கோங்கூரா, புளிச்சக்கீரை நேற்று வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதனால தான் வந்து இவ்வளோ பேரனாக இருக்காது. அப்புறம் வந்து பூசணிக்காய் கொடி பளர்ந்துருக்கு இப்போ தான். இது வந்து நம்ம குடமிளகா எல்லாத்தையுமே அறுத்து சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ஒரு ரவுண்டு முடிஞ்சுது. ஆக்சுவலாக இது இன்னொரு வகையான பீன்ஸ் இப்போ தான் படர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு பீன்ஸ் இங்கே கிளைம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். இங்கே ஒரு 5-6 செடி பீன்ஸ் வச்சுருக்கோம். ப்ளஸ் இது வந்து முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. மேபி இன்னொரு 20-30 days அறுவடைக்கு வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 2-3 தக்காளி செடி போட்டு வச்சுருக்கேன். வேறு வெரைட்டி. ஒரு தக்காளி செடி நான் காமிக்கிறது எல்லாமே வேறு வெரைட்டி. இது வந்து சொரக்காய் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி தொட்டிலையும் கொஞ்சம் போட்டு வளர்த்து இதில் படர விட்ருக்கேன் சைடில், இந்த பக்கமும். ஸோ இந்த ஃபுல் இது படர்ந்து ஃபுல்லாக பீன்ஸாக தொங்க போகுது இந்த ஃபுல் செட்டப்பில். மேபி இன்னொரு 30-40 நாளில் எல்லாமே வந்துடும். இது இன்னொரு பூசணிக்காய், நம்ம கனேடியன் பூசணிக்காய், இந்த ரெட்டு கலரில் இருக்குல்ல, ஆரஞ்சு கலரில். அதே மாதிரி இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கத்திரிக்காய், டொமேட்டோ, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய். இது வந்து கேரட்டு, இந்த பூ பூத்துருக்குதே இது ஃபுல்லாக கேரட்டு. இங்கே ஒரு பேட்ச் தக்காளி. அதாவது அந்த தக்காளி செடிக்கும் இந்த தக்காளி செடிக்கும் ஆல்மோஸ்ட் 20 நாள் வித்தியாசம். அது வந்து காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இது காய்க்க ஆரம்பிக்கணும். ஆனால் இதுவும் காய் எடுக்க ஆரம்பிச்சிச்சு, பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஜுக்கனி செடி, ஜுக்கனி வர ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக. இது வந்து இன்னொரு வகையான ஜுக்கனி. இது வந்து கேளு, கொலாடுன்னு சொல்லி ஒரு க்ரீனு கேளு. இது வந்து ஸ்விஸ் சாட் செடி. அப்புறம் நம்ம போட்டிருக்கிற வெண்டைக்காய் செடி. அப்புறம் இங்கே வந்து பாவக்காய், பிட்டர் கார்ட் செடி. இதையும் வந்து வளர்த்து விட்ருக்கோம்.